ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டெஸ்ட் சீரீஸ் தாங்க. ஜிஎஸ், அதாவது பொது அறிவில் இருந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் தான் எக்ஸாம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஜூன் 9 வரைக்கும். இன்றைக்கி தான் பொது அறிவில் டெஸ்ட் சீரீஸ் 1. ஓகேங்களா? மார்னிங் பார்த்திங்கன்னா பொது தமிழிலிருந்து ஒரு 25 வினாக்கள் டெஸ்ட் 1 கொடுத்துருந்தோம். இதுவும் பொது அறிவில் டெஸ்ட் 1. இந்த வீடியோலேயும் நம்ம ஒரு 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் வினா, இந்தியாவில் பின்பற்றப்படும் அவசர நிலை பிரகடனம் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? இந்தியாவில் பின்பற்றப்படும் அவசர நிலை பிரகடனம் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் நோட் பண்ணி வச்சுட்டு 25க்கு எத்தனை வினாக்கள் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான விடை ஆப்ஷன் பி, ஜெர்மனி. இந்தியாவில் பின்பற்றப்படும் அவசர நிலை பிரகடனம் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஜெர்மனி. அடுத்த வினா, இந்திய அரசியலமைப்பில் பகுதி 18 குறிப்பிடுவது எது? இந்திய அரசியலமைப்பில் பகுதி 18 குறிப்பிடுவது எது? ஆப்ஷன் ஏ, அவசரநிலை பிரகடனம். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 18 குறிப்பிடுவது அவசரநிலை பிரகடனத்தை பற்றி. அடுத்த வினா, மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1956. மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன் சி, காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். அடுத்த வினா, காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா சபை அறிவித்த ஆண்டு. காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா சபை அறிவித்த ஆண்டு. ஆப்ஷன் சி, 2007. காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா அறிவித்த ஆண்டு 2007. அடுத்த வினா, 6வது வினா, உலகிலேயே பெண்களுக்கு முதலில் ஓட்டுரிமை அளித்த நாடு. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு. ஆப்ஷன் பி, நியூசிலாந்து. உலகிலேயே பெண்களுக்கு முதலில் ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. அடுத்த வினா, 7வது வினா, பண மசோதா பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு எது? பண மசோதா பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஆப்ஷன் ஏ, பிரிவு 110. பண மசோதா பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு 110. அடுத்த வினா, 8வது வினா, நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு எது? நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஆப்ஷன் பி, பிரிவு 108. நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு 108. அடுத்த வினா, முடியாட்சி நடைபெறும் நாடுகளில் பொருந்தாதது எது? 9வது வினா, முடியாட்சி நடைபெறும் நாடுகளில் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்பெயின். முடியாட்சி நடைபெறும் நாடுகளில் பொருந்தாதது ஸ்பெயின். அடுத்து 10வது வினா, மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எந்த எண்ணிற்கு மிகாமலும் எந்த எண்ணிற்கு குறையாமலும் இருக்க வேண்டும்? மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எந்த எண்ணிற்கு மிகாமலும் எந்த எண்ணிற்கு குறையாமலும் இருக்க வேண்டும்? 10வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 500க்கும் மிகாமலும் 60க்கும் குறையாமலும் இருக்க வேண்டும். 500க்கும் மிகாமலும் 60க்கும் குறையாமலும் இருக்க வேண்டும். அடுத்து 11வது வினா, உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு எது? உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு. ஆப்ஷன் பி, கியூபா. ஆப்ஷன் பி, கியூபா. அடுத்த வினா,
ஹட்டகாமா பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? ஹட்டகாமா பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா. அட்டகாமா பாலைவனம் எங்கு அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா. அடுத்த வினா 13வது வினா. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி என அழைக்கப்படும் ஏரி எது? உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி என அழைக்கப்படும் ஏரி எது? ஆப்ஷன் ஏ சுப்பீரியர் ஏரி. சுப்பீரியர் ஏரி. அடுத்து 14வது வினா. பால்கானிக் பாறைக்கு எடுத்துக்காட்டு தருக. அது வால்கானிக்னு வரணுங்க. கொஷின் வால்கானிக் பாறைக்கு எடுத்துக்காட்டு பசால்ட். ஆன்சர் பசால்ட். அடுத்த வினா 15வது வினா. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது? இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம். அடுத்த வினா 16வது வினா. மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யார்? மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ். மூலதனம் என்ற நூலை எழுதியவர் காரல் மார்க்ஸ். அடுத்து 17வது வினா. தேவை விதியை முதலில் உருவாக்கியவர் யார்? தேவை விதியை முதலில் உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அந்தோனி ஆகஸ்டின் கூர்னே. அந்தோனி ஆகஸ்டின் கூர்னே. அடுத்து 18வது வினா. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட இடம்? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட இடம்? ஆன்சர் ஆப்ஷன் பி தாராப்பூர். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட இடம் தாராப்பூர். அடுத்த வினா 19வது வினா. டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதியை கட்டியவர் யார்? டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதியை கட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஷாஜகான். டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதியை கட்டியவர் ஷாஜகான். அடுத்து 20வது வினா. குர்ரம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? குர்ரம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஷாஜகான். ஜும்மா மசூதியை கட்டியவரும் அவர்தான். ஷாஜகானோட இயற்பெயர் குர்ரம். அடுத்து 21வது வினா. முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரான ஆண்டு? முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினரான ஆண்டு? ஆப்ஷன் சி 1926. ஆப்ஷன் சி 1926. அடுத்த வினா 22வது வினா. 1623இல் இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? 1623இல் இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பி ஆன்சர் பி கரோலஸ் லினேயஸ். கரோலஸ் லினேயஸ். அடுத்து 23வது வினா. செல்லின் போக்குவரத்து காவலர் என்று அழைக்கப்படும் பகுதி எது? செல்லின் போக்குவரத்து காவலர் என்று அழைக்கப்படும் பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கால்கி உடலம். செல்லின் போக்குவரத்து காவலர் என்று அழைக்கப்படும் பகுதி கால்கி உடலம். அடுத்து 24வது வினா. வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளக்க பயன்படுத்தப்படும் அலகு? வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளக்க பயன்படுத்தப்படும் அலகு? ஆன்சர் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல். 25வது வினா. சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு? சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி 1922. 1922. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. உங்களை வேறுடைய வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாருன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் அடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வீடியோ போடும். ஈவினிங் தமிழ் ப்ரீவியஸ் இயர் 2023 நடந்த கொஷின் பேப்பர் வரும். பாருங்கள். அவ்வளோதான். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.